இருக்குப்பா, நல்லா இருக்கு ரொம்ப. படம் சூப்பராக இருக்குது பிரதர். சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஒன்றும் இல்லை, எங்கள் பேரன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா. 2 வயசு குழந்தை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ ஆக்ஷன், லவ், காமெடி எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ படம் சூப்பர் ஹிட் கண்டிப்பாக. இல்லை, ஆசிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மகாராஜா அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லா படம் நல்லா இருக்கு. லவ் பொசிஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படின்லாம் இல்லை, இப்போ நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. கொஞ்சம் லவ் பொசிஷன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் தான். யோகி பாபு காமெடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபைட் சீன் நிறையவே இருந்தது. அதனால எனக்கு அது ஒன்றும் காமெடி நல்லா தான் இருந்தது. யோகி பாபு இந்த படத்துல நல்லா இருந்தது. அதாவது பல வருஷம் பொறுத்து மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப நல்லா கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ரொம்ப எந்த லேகும் இல்லாம ரொம்ப அற்புதமா இருக்கு படம். மலேசியா போய் அங்க ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி இல்லை, இது ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. அது என்னன்னா இப்போ நடக்கிற விஷயம் வந்து அதுதானே, கிரைம் மேட்ரு தான் அது. காதலிக்காக பட் அவர் கிரைம்லேருந்து வராரு, வெளிநாடு தப்பி வராரு. வர இடத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக எல்லாம் கிளைம் பண்ணுறாரு. பட் தப்பு பண்ணால் ஒரு தப்புக்கு 10 தப்பு பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற காலத்துக்கு எல்லாமே அதுதானே நடக்குது. காலத்துக்கே ஏற்ற கதை தான் அது. பட் அது ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒவ்வொரு சீனும் நல்லா ரசித்து படம் பார்க்கும்போது அந்த லேகே இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. 3 பேரோட காம்பினேஷனும், பிரபு சார், சேதுபதி சார், இவர் யோகி பாபு, ஹீரோயின் எல்லாருடைய காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தை. சந்தோஷமாக வீட்டில் எவ்வளோ கவலையாக இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. நான் எல்லா கவலையெல்லாம் மறந்துட்டு சூப்பராக பார்த்துட்டு, காமெடி சூப்பராக இருக்குது. காமெடியாக தான், படமே காமெடி தான். விஜய் சேதுபதியும் ஹீரோ மாதிரி இல்லாமல், வில்லன் மாதிரி இல்லாமல் காமெடியாக தான் அதிகமாக போயிருக்கு. சண்டையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சண்டை சூப்பர். இவ்வளோ சண்டை எல்லா படத்துலையும் நான் அந்த அளவுக்கு பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு சண்டை. விஜய் சேதுபதி செம கம்பேக் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. அவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஸோ என்ன சொல்கிறது, இதில் பார்க்குற மாதிரி நான் பழைய விஜய் சேதுபதி, ரெட்ரோ விஜய் சேதுபதி பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. 10க்கு 8 கொடுக்கலாம். ரேட்டிங் எல்லாம் எப்படியும் 90 கொடுத்துருவேன். நம்மளும் சினிமாவில் தான் இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற காலத்துக்கு நல்லா ஒரு ஜாலியாக விஜய் சேதுபதி படத்தில் இது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குப்பா, ரொம்ப பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோடு வந்தால் பார்க்கலாம்.